முத்தழகு பூமி இங்கே குத்தாட்டம் போட்டுன்னு இருக்கிறான், ஒரே ஹாப்பியாக குத்தாட்டம் போட்டுன்னு இருக்கான். இவோ முத்தழகு கொஞ்சம் லேட்டாக வர அவள் பக்கமாக தண்ணி பாய்ச்சிட்டு இருக்குதா. இவன் வந்து என் பக்கம்தான் இந்த தடவை தண்ணி பாய்ச்சணும், நீ நான் உன் பக்கமாக பாய்ச்சிக்க, இது நான் விவசாய நிலம், நீ லேட்டாக வந்து அதுக்காக தான் என் பக்கமாக தண்ணி பாய்ச்சிக்கணும், அதெல்லாம் கிடையாது, இந்த முறை எனக்கு தான், நீ நான் ஊர் பஞ்சாயத்தா, அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு இவன் சும்மா வேம்புக்கு தானே பண்ணிட்டு இருக்கான். அப்போ நான் போய் மோட்டரை என் பக்கமாக திருப்பிடும், ஆஃப் பண்ணுறேன் அப்படின்ட்டு, நீ போய் ஆஃப் பண்ணுன்னா ஆஃப் பண்ணிட்டுனா இவன் போய் ஆஃப் பண்ணுறதுக்கு போகும்போது அவன் வந்து 2 பேரும் இவன் ஆஃப் பண்ணுறதுக்கு வர, அவன் ஆஃப் பண்ணதுக்கு விட மாட்டேங்கிறான், 2 பேரும் அப்படியே இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இவன் கரண்ட்டில் ஷாக் அடித்த மாதிரி நடிக்கிறான். அவள் கட்டையை எடுத்து அவனை அடிக்கிறது மாதிரி, கரண்ட்டில் இருந்து ஷாக் எடுக்கிற மாதிரி பார்க்குறான். அப்போது கரண்ட்டு ஷாக் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு, என்னை அடிச்சே கொண்டுடுவ போல இருக்குதுன்ட்டு அவன் முத்தழகு பார்த்து கத்துறான். எனக்கு தெரியும் உனக்கு கரண்ட்டில் ஷாக் அடிக்கலன்னு தெரியும் அப்படின்ட்டு அவள் 2 பேருமே அந்த சுவிட்சை போடுவாங்க. நிஜமாலுமே ஷாக் அடிச்சிடும், 2 பேரும் விழுந்துருவாங்க. நீ ரொம்ப விளையாடுற, இனிமேல் பட்டு நீ அந்த பக்கமாக எங்கே விவசாயம் செய்கிறேன்னு பார்க்குறேன், நான் நல்ல கண் அண்ணாக்கிட்ட சொல்லி உன்னுடைய நிலத்தை நான் பிடுங்குறேன்னா இல்லையா பாரு. அவனே சும்மா தானே வாங்கிட்டு இருக்கான், முத்தழகிட்ட பழகிறதுக்கு தானே வாங்கிட்டு இருக்கான். இவன் ஐயோ முத்தழகு நான் வண்டியில் ஏறி போயிட்டா, ஸ்கூட்டியில் ஏறி, இவன் பின்னாடி பைக்கில் திறந்து வந்துட்டு என்னை மன்னிச்சிட்டு, நான் ரொம்ப ஜாஸ்தியாக தான் பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பைக்குடைய அந்த ஸ்கூட்டியுடைய சாவியை எடுத்துட்டு உடனே என்ன செய்யணுமா, நீ என்ன பண்ணுற, பைக்கை திரும்ப ஸ்டார்ட் பண்ணி பார்ப்பா, அந்த அது ஸ்டார்ட் ஆகாது அவளுடைய ஸ்கூட்டி. உடனே நீ இந்த வண்டியை தள்ளின்னு ஒரு ஆம்பளை, ஒரு விவசாயியை வாழ வைக்கிற முத்தழகு, இது மாதிரி என்னை தள்ளின்னு வர சொல்கிறேன் முத்தழகு, இது உன் நியாயமாக இருக்குதா, உனக்கு இது சரியாக இருக்குதா அப்படின்னு இது புலம்பிக்கினே, ஒரு ஆம்பளையே போய் தள்ள வைக்கிறிய அப்படின்ட்டு தள்ளிக்கினே வராரு பூமிநாதன். கொஞ்ச நாள் தள்ளின்னு வந்தோன்னா சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு, பத்தியா இலகுன மனசு அப்படின்ட்டு இவன் சொல்லுவாள். ஆனால் அவள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாய் சொல்லிட்டு அவள் போயிடுவாள். அதான் அவள் சும்மா நடிச்சியா அப்படின்வான், அவன் போயிடுவா. இதுக்குள்ளே இங்கே அஞ்சலி அந்த சாமியார்கிட்ட போய் அந்த கயிறு அந்த கழுத படம் வாங்கிட்டு வந்துருக்கா, அதை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்குதா. பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது இவன் வசியம் ஆகிடுவான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்குது. அது உள்ளே காஃபி எடுத்துகிட்டு வருது. அவன் என்ன பண்ணுறான், குளிச்சுட்டு வந்துட்டு அந்த இதெல்லாம் உதறான், தலை டவல்லாம் உதிரும்போது அது மேலே பட்டுட்டு குத்தால அருவியில் குளிக்கிற மாதிரி இருக்குதுன்ட்டு அது ஒரே சந்தோஷம் புலாக்கித்தம் ஆயிடுது அஞ்சலி. அப்புறம் இவன் என்ன பண்ணுறான், அதை அப்படியே பார்க்குறான், இதுக்கு இவனுக்கு காலில் கயிறு கட்டணுமே, பூமி என்னுடைய கண்ணை பாரு அப்படின்னு சொல்லுது. நான் அழகாக கையை வச்சு கண்ணை காமிக்கிறான், கண்ணை அழகாக இருக்குது. அப்புறமா கண்ணை பாருன்ட்டு 2 தடவை டான்ஸ் ஆடுற மாதிரி காமிக்கிறான். கண்ணை பாட்டோம்னா இவன் வசி ஆயிடுற மாதிரி பண்ணுறான், அப்படியே நின்றுறான் ஒரு ஸ்டாச்சு மாதிரி. அப்போது பூமி இங்கே வந்து உக்காருங்களேன், உங்களுக்கு காலில் நான் கயிறு கட்டணும் அப்படின்னு சொல்கிறேன். சரி அப்படின்னு தலையாட்டுறான். சரி உட்காந்து கயிறு ஆட்டுறா. இப்போ உங்களுக்கு என்னை பிடிக்குதா அப்படின்னா, பிடிச்சிட்டு இருக்குது அப்படின்னா, என்னை லவ் பண்ணுறீங்களா, பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவளுக்கு ஒரே சந்தோஷம். சாமியாருடைய கலகல சாமியாருடைய மந்திரம், வசிய மந்திரம் பழிச்சிடுச்சுன்ட்டு ஒரே சந்தோஷத்தில் அது ஹாப்பியாக ஓடி போகுது அந்த அஞ்சலி ஒன்று. இவன் கால் மேலே கால் போட்டு உக்காந்துட்டு அந்த டீயை வச்சுட்டு அந்த கயிறை கயிற்றுறதுக்கு போகிறான். இதுதான் இன்றைக்கி முத்தழகு.